அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம். 25 நவம்பர் மாதம் 2024. இப்பொழுது சன்ரைஸ் செய்தியுடன் இணைந்து கொள்ளலாம். ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ரைஸ் செய்தி நேரம் 36வது ஆண்டாக தொடர்ச்சி கண்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளில் செய்தியுடன் வரும் நகுலவதி தெல்லுதேவன் அவர்கள் மற்றும் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் இருவரையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். பாருங்கள். இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 190 நகுலவதி தில்லைத்தேவன். லண்டன் செய்திகள். பிரித்தானியாவின் போர்ட் கார் கம்பெனி இப்போது பணியாளர்கள் 800 பேரை வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறார்கள். வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்ய இருக்கிறார்கள். ஐரோப்பா முழுவதும் இந்த போர் கார் கம்பெனி கார் உற்பத்தி நிலையம் தனது பணியாளர்களில் 4000 பேரை வேலையிலிருந்து நீக்க இருக்கிறார்கள். சீனா கார் உற்பத்தி நிலையத்துடன் விற்பனையில் ஐரோப்பா போட்டி போடுவதில் கார் விற்பனை குறைவாக இருப்பதனால் படிப்படியாக அந்த பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய இருக்கிறது. சீமோன் வைடின் என்ற 28 வயது பெண்மணி லாவோஸில் மரணம். மெத்தலீன் என்ற மதுவை குடித்ததினால் சுற்றுலா பயணிகளான 6 அமெரிக்க, டென்மார்க், பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் 6 இந்த மதுவை குடித்து அதனால் அவர்கள் அவதிக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் இந்த 28 வயது பெண்ணும் இறந்திருக்கிறார். மேலும் 3 இறந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சனிகாலை கெட்விக் விமான நிலையத்தில் மர்ம பொருள் கண்டுபிடித்ததை அடுத்து விமான நிலையம் பூட்டப்பட்டது. விமானங்கள் பறக்காது நிறுத்தப்பட்டன. அங்கிருந்த பயணிகளை வெளியேற்றி காவல்துறையினர் அந்த மர்ம பொருளை பற்றி தேடுதல் வேட்டையில் இறங்கினர். பின்னர் விமான நிலையம் திறந்து வேலைகள் துரிதகதியில் நடைபெற்றன. இங்கிலாந்தில் தொடர்ந்து சீரற்ற கால நிலையினால் இங்கிலாந்து முழுவதும் பல இன்னல்களை சந்தித்தது. இதில் கார் செலுத்திய ஒருவர் A34 வீதியில் 60 வயதானவர் கார் செலுத்தி கொண்டிருந்த போது காரின் மீது மரம் விழுந்ததினால் அவர் மரணித்திருக்கிறார். மேலும் ஒருவர் வேல்ஸில் 75 வயது நபர் நாயுடன் நடைப்பயணத்தில் ஈடுபட்ட போது அவரை காணாது தேடிய போது அவரின் உடலும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த புயலினால் 3400 கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டது. ரயில் விமான பயணங்களும் தாமதமாகின. இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ் பகுதி, தென்கிழக்கு, தென்மேற்கு இங்கிலாந்து மற்றும் மில்ஸ்லாந்து பகுதிகளின் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது என்று பிபிசி தகவல்கள் தெரிவிக்கின்றன. எலிசபெத் வரிசையில் பணிபுரியும் தொழிற்சங்க ஊழியர்கள் சம்பள தகராறு தொடர்பாக புத்தாண்டு தினத்தன்று வெளிநடப்பு செய்வதாக அச்சுறுத்தி இருப்பதாக பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. சனியன்று தென்கிழக்கு லண்டனில் சைக்கிள் ஓட்டுநர் பேருந்துடன் மோதி உயிர் இழந்ததென காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். 40 வயது மதிக்கத்தக்கவர் தான் இந்த சம்பவ இடத்திலே மரணித்து இருக்கிறார். ஞாயிறு இரவு 9 மணியளவில் வேல்ஸ் மந்திரி எலுண்ட் மோர்கன் பெட் புயலினால் ஏற்பட்ட வெள்ளம் முற்றிலும் பேரழிவு ஏற்படுத்தியது என்றார். இங்கிலாந்து முழுவதும் கடுமையான மழையும் பலத்த காற்றும் வீசுகிறது என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஞாயிறு அன்று வெஸ்ட்மினிஸ்டர் பாலத்தில் ஏற்பட்ட சண்டையின் போது ஒருவருக்கு மார்பு அடைப்பால் அவர் அவதியுத்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்.
காவல்துறையினர் அங்கு வந்து 3 கைது செய்தனர். பாலம் மூடப்பட்டு பல மணி நேரத்தின் பின் திறக்கப்பட்டது. சார்ல்ஸ் 3ஆம் மன்னர் அவர்கள் மனைவியாரும் அரச முறை பயணமாக 25ஆம் ஆண்டு இந்தியா செல்வதாக டெல்லி மிரர் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. உலகத்தில் 10 தலைசிறந்த நகரங்களின் பட்டியலில் லண்டன் முதலிடம் பெறுகிறது. 3 சிறந்த அம்சங்களை வைத்து இந்த நகரங்கள் சிறந்த நகரங்களை தெரிவு செய்த வேளை முதலிடத்தில் லண்டனும், நியூயார்க் அமெரிக்கா, பாரிஸ் பிரான்ஸ் மற்றும் 10 இடங்கள் முன்னணியில் இருக்கின்றன. நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவோர் நகுலவதி. நகுலவதி அவர்களே 190வது வாரத்துடன் இணைந்திருந்தார். மிக்க நன்றி. வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். கல்வி அமைச்சின் அறிவிப்பு. சர்ச்சைக்குள்ளான புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி உயர் நீதிமன்றத்திற்கு அறிவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. பரீட்சை வினாத்தாள்களில் கேள்விகள் கசிந்தமை தொடர்பில் ஆராய்ந்த 3 குழுக்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அமையும் என அமைச்சின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இளைஞன் அடித்து கொலை. கொழும்பு கிரான்ஸ்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு கொடவத்த பிரதேசத்தில் இளைஞன் ஒருவன் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு வெள்ளம்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளார். வாகன விலைகள். இலங்கைக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் பயன்படுத்திய கார்களின் விலைகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றதாக கூறப்படுகின்றது. இந்நிலை தொடருமானால் வாகன விலைகள் மேலும் உயரலாம் என வாகன விற்பனையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கண்ணீர் விடும் உறவுகள். வெளிநாடு செல்ல ஆசைப்பட்ட யாழ்ப்பாண இளைஞர்கள் 3 முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய இராணுவத்தின் கூலிப்படையில் இணைக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் பரபரப்பு தகவல் வெளியிட்டுள்ளனர். முகவர்கள் அவர்களை ஏமாற்றி ரஷ்ய இராணுவத்தில் வெளிநாட்டு கூலிப்படையில் இணைத்துள்ளதாக இளைஞர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலத்தினை மூடி பாய்ந்தோடும் வெள்ளம். முல்லைத்தீவு பரந்தன் A35 வீதியில் மிக நீண்ட காலமாக காணப்படும் வட்டுவால் பாலத்தினை மூடி மழை வெள்ள நீர் பாய்ந்தோடுவதால் மக்கள் பெரிதும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். அத்தோடு விபத்து ஏற்படும் சாத்தியங்கள் அதிகளவாக இருப்பதனால் பாலத்தின் 2 மரங்கிலும் போலீசார் மற்றும் கடற்படையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளிலும் நிலவி வரும் சீரற்ற காலநிலைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிக மழை தொடர்ச்சியாக பெய்து வருகின்றது. இதனால் நந்திக்கடல் நீர்மட்டம் நிரம்பியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. விசேட அறிவிப்பு. குவைத் நாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் தங்களின் விரல் அடையாளத்தை எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் வழங்குமாறு அந்நாட்டு உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு அறிவித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. இன்று ஆரம்பம். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று காலை 8:30 மணியளவு ஆரம்பமாகியுள்ளது. உயர்தர பரீட்சை அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை 2312 பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சீனா தயார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவின் சர்வதேச திணைக்கள உப அமைச்சர் தலைமையிலான குழுவினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதன்படி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க பெற்ற வெற்றிக்கும் பொது தேர்தலில் அவர் கட்சிக்கு கிடைத்த அமோக வெற்றிக்கும் வாழ்த்து தெரிவித்த சீன உப அமைச்சர் இந்த வெற்றிகளின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பரிமாற்றங்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி. சிறப்பு. மிக்க நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது இன்றைய திங்கள் பொழுதுக்கான செய்திகள். அவர்கள் மற்றும் புஷ்பகலா பிரபாகரன் அவர்களுக்கு இனிதான நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். மிக சிறப்பு.
மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியுடன் சந்தித்துக் கொள்வோம். வணக்கம்.